இன்னைக்கு மாவட்ட கலெக்டரும் காவல்துறை அதிகாரியும் மன்னிப்பு கேட்கிறாங்க நீதிமன்றத்தில். சாரி நாங்க தப்பு. ஏன் மன்னிப்பு கேட்கறீங்க? நீங்க உங்க வேலையை தானே செஞ்சீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. அதனாலதான் நீங்க கண்டெம்ட் நீதிமன்றம் எடுத்தோம். நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்க? ஆமாங்க சொல்லி கொண்டுதானே. நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சுல. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அரசாங்கத்தோட நிலைப்பாடு ஏற்கப்பட்டதா? அப்போ ஒரு சாதாரணமான ப்ரொசீஜரல் விஷயத்தை நாங்க சிறுபான்மை பக்கம் ஆதரவா இருக்கோங்கிற காட்டுறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இது அயோத்தி கிடையாது. அயோத்தியில வேற ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் யாருடையதுங்கிற கேள்வி இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேஸ்ல வேற இருந்துச்சு, ஸ்ட்ரக்சர் மேல வேற இருக்கும்போது அங்க வேற டிஸ்பியூட். அப்ப அங்க ரெண்டு மதங்களுக்கான இடையில வந்து ஒரு தகராறு இருக்கு, புரிந்து கொள்ள முடியும். இங்க அப்படி கிடையாது, ரெண்டு இணக்கமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா எங்க ஊர்ல நாங்கெல்லாம் பார்க்கும்போது மாமா மச்சான் உறவு தான், மாப்பிள்ள தான் மாமா தான், அதுல வந்து ஒரு குழப்பம் இல்லை. அப்படி கூட அங்க யாரும் டிஸ்பியூட். இவர்கள் வந்து அவர்களுடைய நன்மதிப்பு அதான் அந்த ஓட்டு அரசியல் அப்படிங்கிறது அங்க வந்து. அப்ப வந்து இவர் வந்து நேரடியாக தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்துகிறார். ஒன்னு, ஒரு பிரதமரா இந்த நாட்டில் எங்க எந்த இடத்துக்கு போறதுக்கான முழு உரிமை அவருக்கு இருக்கு. ஒரு ஹிந்துவா ஒரு வழிபாட்டு தலங்கள் போறதுக்கான அது ஃபண்டமெண்டல் ரைட். அது வந்து இன்னொருத்தர் கேட்க முடியாது. ஆர்டிகல் 25, 26 கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமை. பிளஸ் ஒரு பாஜக தலைவரா இந்த இன்னைக்கு வரைக்கும் நம்ம கந்த சஷ்டி பிரச்சனை வந்து எல்லா தரப்புலையும் முருகனை வந்து தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகன், அதுதான் இழிவுபடுத்தக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய, மரியாதை கொடுக்காத அந்த போக்கு வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அப்ப பாஜக அதை தூக்கி பிடிக்குது.